ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விலை நகரோட ஏற்ற இறக்கம் பற்றிய புரிதல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மார்க்கெட்ல வந்து டவுன் ட்ரெண்டா இல்லை வந்து அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர், அப்புறம் காம்படிட்டர் ஆக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கா இல்லை பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னா பை பண்ணுவாங்க, இல்ல இதுக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னா செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட், வால்யூம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கிறது. ஸோ ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டா ரயில்வே ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி மேல போச்சு. எதை பேஸ் பண்ணி? பட்ஜெட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி. சரி, இப்போ ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பத்தி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெவன்யூ, ஏர்னிங் பர் ஷேர், ப்ராஃபிட் மார்ஜின், ஸோ இது போக வந்து கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி, ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் பண்ணும். ஸோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷன் ரேட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி கட்டுற இன்ட்ரெஸ்ட், அது போக கம்பெனி கட்டுற கடன். இதை ஈஸியா எப்படி சொல்லணும் அப்படின்னா கம்பெனி கட்டுற கடனை விட ப்ராஃபிட் அதிகமா இருக்கணும். சொல்லப்போனா வந்துட்டு இன்ஃபிளேஷன் ரேட்டை விட ப்ராஃபிட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த கம்பெனி சீக்கிரமா திவால் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கை பை பண்றதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸும் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரி, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, எப்போ ஸ்டாக் மேல போயிருக்குது, எப்போ கீழே வந்திருக்குது, ஸோ என்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு மேல வரப்போ வந்துட்டு டக்குன்னு ஒரு 40% 50% வந்து ஹை கொடுத்துருக்குது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டரி. ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்றதுங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லவே இல்லை. ஸோ நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துருக்க கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மூவிங் ஆவரேஜ், பிவோட் சார்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க இருக்கு. ஸோ இதை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ல கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், காம்படிட்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, ஸோ கம்பெனியோட பி ரேஷியோ எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடங்கும். ஸோ ப்ராஃபிட், ரெவன்யூ, அப்புறம் மற்ற விஷயங்கள், எக்கனாமிக்கல் விஷயங்கள் என்ன இருக்கோ இதெல்லாமே அடங்குனதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஏறுது இறங்குன்னு பார்த்துக்கிட்டோம். ஒரு சேஃபா எப்படி இன்வெஸ்ட் பண்றது பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம்ல சேஃப்டி எதுல இருக்கு அப்படின்னா டைவர்சிபிகேஷன் என்ன அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது. ஸோ ஃபினான்ஸ்ல கொஞ்சம், ரயில்வேல கொஞ்சம், அப்புறம் ஃபெர்டிலைசர்ல கொஞ்சம், இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா டைவர்சிபிகேஷன். இது வந்து லாங் டேர்முக்கு தேவை. ஸோ ஷார்ட் டேர்முக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ். ஸோ குறிப்பிட்ட பிரைஸுக்கு கீழே வரப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்துட்டு வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் வேற என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான டூல். இதே மாதிரி இன்னும் சேஃப்டியா ட்ரேட் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை பத்தி வந்துட்டு பேலன்ஸ்டா இதை வச்சு ட்ரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம சேனல்ல கொடுக்குற ஸ்டாக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணியும் நீங்க ஏர்ன் பண்ணலாம், இல்ல வந்துட்டு நம்ம எஜுகேஷன் வீடியோஸை பார்த்து கத்துக்கிட்டு நீங்களே ஓனாவும் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.